ப்ரோ வேற நல்ல கட்சியை பத்தி பேசுமா? ஆட்டல் இல்லாத கட்சியை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் நம்ம. கட்சியை பத்தி பேசுவோமா? நல்ல கட்சி கஷ்டம். கட்சி ஏதாவது இருந்தா அதை பத்தி பேசுவோமா? கட்சியில நல்ல கட்சியா? இல்ல கொஞ்சம் பேசுற மாதிரியாவது இருக்கிற மாதிரியாவது அப்படி எதுவுமே இல்லையே. ஏடிஎம்கேவும் இல்ல. அவனுக்கு என்ன ப்ரோ ஆனானுங்க? இந்த கமலேஷ் என்ன ஆனாங்கிற மாதிரி ஏடிஎம்கே என்ன ஆனானுங்க? சத்தே காணோம். 29 பிஜேபி இல்ல அவங்க அந்த மீதி இருக்கிற டிக்கெட்டுங்களை வந்து இழுத்து பிடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது 29 பிஜேபி. ஆமாமா, அது என்ன 29 அபிஷியலா வைக்கிறாங்க. இப்ப ஆல்ரெடி அவங்க பல வருஷமா கூட்டணியில தான் இருக்காங்க. ஆமா, அது கள்ள கூட்டணி இல்ல, நல்ல கூட்டணி. யாரு டிஎம்கே சொல்றீங்களா? டிஎம்கேவும் பிஜேபியும் சேர்றாங்கன்ற. என்னைக்கு தேதி பின்னர் அறிவிக்கப்படும். தேதி பின்னர் அறிவிக்கப்படும். அவனுங்க தான் 2000ல இருந்து இருக்கிறானுங்களே. ப்ரோ ஒரு நிமிஷம், டீலிமிட்டேஷன் பத்தி பேசணும்னு நினைச்சேன். அது வந்துட்டு இவங்க டிஎம்கே காரங்க வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க. உண்மையா? உண்மை. அத டைவர்ட் பண்றதுக்கு தாங்க இந்த ப்ரொடெஸ்ட். அதை டைவர்ட் பண்றது தான் இந்த எதை சொல்லி ஓட்டு வாங்குனாங்க மாட்டினப்பதான் டிஎம்கே ஏதோ பெருசா மாட்டினப்ப அவங்க வேணும்னே ஃபெயில் ஆகும் தெரிஞ்சு கூட அப்ப அந்த டைம்ல இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, டிஎம்கே ஹெல்ப் பண்ணாங்க. சும்மா ஃபயர்லாம் வச்சு அப்படியே ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணாங்க. நீங்க நான் சிம்பிளா சொல்றேன், இவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வந்தா அவங்க வராங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வந்து இப்ப இல்ல நிவி, அதான் நான் சொல்றேன். இப்ப நீங்க சொன்னதுக்கே வரேன் பாருங்க. ஒருத்தர் வந்து சாட்டை வச்சு அடிச்சிட்டு இருப்பாரு. இல்ல இப்ப கரெக்ட். இப்ப நீங்க சொன்னதுக்கே வரேன் பாருங்க. இப்ப என்னன்னா இந்த சிஜேபியோட ப்ரொடெஸ்ட் யார் ஆட்சி எதிர்த்து நடக்குது? எந்த கட்சியோட ஆட்சி எதிர்த்து நடக்குது? பிஜேபி. ஓகேவா? அதோட நீட்சியா இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து ஃபேர்னிட் கேக்குறாங்க. ஆனா அதோட தொடர்ச்சியா நீட்சியா இங்க வந்துட்டு என்ன கேக்குறாங்க? எங்களுக்கு பேன் நீட் வேணும்னு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்க ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இது யாருக்கு எதிரா இந்த போராட்டம் நடக்கும்? பிஜேபி. அப்ப பிஜேபி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்துறது தமிழ்நாட்டுல யாரோட வேலை? டிஎம்கேவோட வேலை. சரியா? பிஜேபிய இந்த பசங்க கிட்ட இருந்து இந்த ப்ரொடெஸ்ட், தமிழ்நாடு ப்ரொடெஸ்ட்ல இருந்து காப்பாற்ற வேண்டியது டிஎம்கேவோட வேலை. அப்ப டிஎம்கே பிஜேபியை காப்பாத்தணும்னா எந்த சைடு இதை டைவர்ட் பண்ணணும்? டிவிகே சைடு தான் டைவர்ட் பண்ணணும். அவ்வளவுதான் ப்ரோ, வேற எதுவுமே இல்ல ப்ரோ. அந்த பசங்க போராட்டத்தையும் டைல்யூட் பண்ணி, அதாவது நம்ம சிஎம் வந்து அந்த பசங்க போராடட்டும், அவங்களுக்கான ஸ்பேஸ் அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணட்டும்னு அவங்கள வந்து விடுறாரு. இவங்க உள்ள பூந்து அதை கரைச்சல் பண்ணி சில இல்லீகலான விஷயங்கள் பண்ணி, அதாவது வந்து போராட்டம் பண்ணக்கூடாத பெர்மிஷன் இல்லாத இடத்துல போராடுறது. அப்ப இவங்களை வந்து பண்றது, இவரை வந்து இவர் பேசவே இல்லைன்னு சொல்றது. இன்னைக்கு ஒரு பொண்ணு அழகா பேசுனாங்க அந்த ப்ரொடெஸ்ட்ல, பாலநிலம்ல. என்னன்னா வந்துட்டு இந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சு 2 நாள் முன்னாடியே நம்ம சிஎம் விஜய் சார் வந்து அறிக்கை விட்டுட்டாரு. யாராவது வெளியிருந்து வந்து அதெல்லாம் இல்ல, அவர் இன்னும் வாயே திறக்கல அப்படி இப்படின்னு பேசினாங்கன்னா அவங்க பேச்சை கேட்காதீங்க. இந்த கூட்டத்துல இருக்கிற நம்ம எல்லாருக்கும் அது தெரிஞ்சுக்கணும். நான் முதல்ல அவர் 2 நாள் முன்னாடியே ஆதரவு தெரிவிச்சிட்டாரு, நம்மளுக்கு அவர் சப்போர்ட்டா நிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நம்ம இந்த போராட்டத்தை தொடருவோம். யாராவது வந்து அவருக்கு எதிராக அது திருப்புறாங்கன்னா நீங்க வந்து உஷாரா இருங்க, அவங்களெல்லாம் உள்ள விடாதீங்க, இல்ல அவங்கள பேச விடாதீங்க, இல்ல ஆதரவு தெரிவிச்சுட்டாங்கன்னு சொல்லுங்க. இவங்க எல்லாம் வந்துட்டு நம்ம இதுக்கு எதிராகவே, ஆளுங்கட்சிக்கு எதிராகவே இதை திருப்ப பாக்குறாங்க. அவங்க ஆனா நம்ம சைடு தான் நிக்கிறேன்னு ஆதரவு தெரிவிச்சு அறிக்கை விட்டுட்டாரு அவரு சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தெளிவா பேசுச்சு. ஒரே நிமிஷம் இந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது நின்று இந்த போராட்டத்தை போட்டோ எடுத்து காலையில வேலைக்கு போற பிஸிலையும் போட்டோ போஸ்ட் பண்ணிட்டு போறாங்களா, அவங்க கூட போராளிகள் தான். அவங்களும் நமக்கு ஒரு ஃபேவர் தான் பண்றாங்க. எல்லாருமே போராளிகள் தான். இங்க வர எல்லாரையுமே அரவணைச்சுக்கணும். நம்ம நேத்து படம் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் இங்க உள்ள சேர்த்துக்கூடாதுன்னா சொல்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை. யார் வேணா எங்க இருந்தாலும் வரலாம். இதுக்கு சப்போர்ட் தெரிவிச்சு வந்து நிக்கிறாங்கன்னா அவங்கள வரும்போது அரவணைச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் சேர்ந்து போராடணும் அப்படின்னு அவ்வளோ மெச்சூர்டா ஒரு சின்ன பொண்ணு பேசுது, ஒரு ஸ்டூடெண்ட். இவ்வளோ பெரிய கட்சிக்கு எங்க போச்சு அறிவு? அத்தனோண்டு சின்ன பசங்க. நீங்க வந்து இந்த மாணவர் போராட்டத்தை வந்து இவங்க வந்து ஹைஜாக் பண்றது வந்து இன்னைக்கு நேதான் நடக்குது. இந்த பராசக்தி படம் என்ன கான்செப்ட் ப்ரோ? அது யாரு போராட்டம் ப்ரோ? யாரு போராட்டம்? யாரு ஹைஜாக் பண்ணா? இது அவங்க பழைய டெம்ப்ளேட், அததான் இப்பயும் கையால பாக்குறாங்க. புரியுதா? ஸ்டூடெண்ட்ஸ் அண்ணே சொன்ன மாதிரி இன்னுமா அதே வச்சிருக்கீங்க, ரொம்ப பழசுங்க இதெல்லாம். அவர் சொல்லியே இவனுக்கு திருந்தல. அவர் அதை சொன்னா இவனுக்கு ட்ரிகர் ஆகுறானுங்க. அவர் என்ன சொன்னாரு? அவர் இதெல்லாம் விட தெளிவா ஒரு பாயிண்ட் சொன்னாரு.
நீங்க தோத்ததுக்கான காரணமோ பிரச்சனையோ உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கு, நீங்க அங்க பாருங்க வெளியே தேடாதீங்க. இன்னும் அதையே அவங்க ரியலைஸ் பண்ணாம உட்காந்துருக்காங்க. எல்லாம் ஃபேமிலி இஷ்யூஸ். ஃபேமிலி பாலிடிக்ஸ் பண்ணா ஃபேமிலி இஷ்யூஸ் வரதான் செய்யும். என்ன பண்றது? ஆனா எனக்கு வந்து அப்படி என்ன சொல்றது, நினைக்க வந்து ஆச்சரியமா இருக்கு அவர் சொல்றதெல்லாம். அந்த டயலாக் எல்லாம் இருக்குல்ல, குறி வைத்தால் தவற மாட்டேன் தவறுமானம் சொல்லி அடிக்கிறதுல கில்லி சொல்லுவாங்க. இவரு சொல்லி அடிக்கலங்க, இவரு சொல்லி 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 அடி 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 அடிச்சிருக்காரு. ஒவ்வொன்றுமே இப்ப இல்ல, நம்ம ஃபர்ஸ்ட் எப்ப இருந்தோ வர்ற ஒன்னொண்ணுமே ஆமாமா எல்லாமே இதுக்கு இது லிங்க் ஆகுது, இதுக்கு இது லிங்க் ஆகுது. அதே மாதிரி இவருக்கு அமையுதா இல்ல அமைச்சுக்கிறாங்களா? இப்ப அந்த ஆக்ஷன் கூட ஸ்டாலின் வந்து தெரியாம செஞ்சாங்களா இல்ல அந்த படத்தை ஏற்கனவே பார்த்துட்டு தான் செஞ்சாங்களா அப்படின்னா கூட அது ரிப்பீட் எல்லாம் வரல அந்த படத்துல கூட. பட் திருப்பி பாருங்க அவருக்கே தான் அமையுது அது. இது பண்ணுவோம் இந்த மாதிரி அது இயற்கையே அவருக்கு வழி விட்டுருது. அதுதான் கேக்குறேன். அது அந்த மாதிரி அமைச்சுக்கிறாரா, அமையுதா? இது ரொம்ப நாளே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவரு என்ன நியாயமோ அதை பேசுறாரு. பார்ன் டு வின், அது அதுக்கேத்த மாதிரி பார்ன் டு வின், டைம் டு லீட், இந்த மாதிரி டேக் லைன்ஸ் இதெல்லாமே எல்லாமே சும்மா வரலடா தாவேக்காரன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு மட்டும் தான்டா உரிமை இருக்கு. அவரை நீங்க வாங்கோ பாவா மாதிரி சொல்றீங்கன்னு நினைக்கிறேன்க்கா நீங்க. இல்ல ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன் என் பேச்சு. ஆமா அப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிரிடிக்டபிளா அப்படியே இது சொல்றது எல்லாமே இது நல்லா இருக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு பிகில்ல சொல்ற மாதிரி. கரெக்ட். அவனுங்க எது எல்லாத்தையும் நமக்கு செட் ஆகுதுல்ல. ஆனா அண்ணன் பண்ற சின்ன சின்ன அந்த இதுல நறுக்கு 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 அந்த ஆக்ஷன் நல்லா இருக்கும். அதை விட இந்த இதுல ஓடி 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 கரூர்ல முடிக்கும் போது சொன்னாரு தெரியுமா, வர்ற உள்ளாட்சி தேர்தல திமுக வச்சு வெளுத்து விடுங்க வெளுத்து விடுங்க அப்படின்னாரு. வெளுத்து விடுங்க சும்மா இல்ல, இவரு எதுவும் சொல்லாம இருந்தாலே ஆல்ரெடி இவர் 108 ஜெயிச்சதுக்கு ஜெயிக்கிற கட்சிக்கே ஓட்டு போடுவோம்பா, எதுக்குவா ஓட்டை வேஸ்ட் பண்ணிட்டுன்னு எல்லாரும் வந்து இவருக்கு தான் போடுவாங்க. ஏற்கனவே இவர் வேற வெளுத்து விட சொல்லி நிறைய பேரு இவங்க வரமாட்டாங்க, நம்ம ஓட் வேஸ்டா போயிரும்னு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த ஓட்டெல்லாம் இனி நமக்கு தான் வேணும். ஆமா ஏங்க நீங்க டயப்பர் பேட்ச் வரைக்கும் ரெடியா இருக்கு. அடுத்து 15 வருஷம் என் பொண்ணுக்கு எல்லாம் கரெக்டா 15 வருஷத்துல 18 வயசு ஆகும்போது மொதல் ஓட்டு தலைவனுக்கு தான். இப்பவே ரெடியா இருக்கா அவெல்லாம். அடுத்தது எம்பையன் ஓட்டிங்லாம் வந்துரும். ஆமா தினேஷ் கூட சீக்கிரம் கல்யாணம் பண்ணி அதுக்கு அடுத்த பேட்ச் ரெடி பண்ணுங்க பாக்கலாம். கண்டிப்பா இதுதான்டா குடும்ப பாலிடிக்ஸ். நாங்க குடும்பமா சேர்ந்து பண்ணுவோம்டா எல்லாரும். ஓட்டு போடுவோம்டா நாங்க. நீங்களே ஆட்சி தண்டை பண்ணுவீங்க. நீங்க ஃபேமிலி பாலிடிக்ஸ் பண்ணீங்களா, நாங்களே ஃபேமிலி பாலிடிக்ஸ். கண்டென்ட் வேற எங்க போகுது வேணா. ஏங்க ஓட்டு போடுறதாங்க பேசிட்டு இருக்கோம். சரி ஹரி அது பாரு. இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ. எதுல ப்ரோ அனுப்பிருக்கீங்க? எக்ஸ்லயா? எக்ஸ்ல. சரி இல்ல நீங்க பேசுங்க. கவி அரசு ப்ரோ வந்து ஏதோ பேசணும்னு வந்தாரு. அந்த மனுஷன் எங்க அவனும் போயிட்டானே. இல்ல அவர் வந்த பேர் நம்ம எங்க ஓவர்லாப் ஆயிட்டு. அதான் லிசனர்ஸும் அதான் சொன்னாங்க, நிறைய ஓவர்லாப் ஆயிடுச்சு. ஆமா நிறைய மெசேஜ். இல்ல நம்ம பழைய ஃபார்முக்கு வருவோம். இல்ல ரொம்ப நாள் கழிச்சு பண்றதுனால அது அந்த ஓவர்லாப் நேச்சுரலா நடக்கும். பட் கோயிங் ஃபார்வர்ட் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். சாரி லிசனர்ஸ்க்கும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. கமெண்ட்லாம் வருதா உங்களுக்கு? வருது. ஒருத்தன் என்னைய அட்டாக் பண்ணி வேற அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். வரதான் செய்யும். நம்ம ஆளுதான். வரவே இல்லைங்க எனக்கு கமெண்ட். பக்கா சந்தோஷமா இருங்க. எனக்கு பக்காய் வெளியே போயிடுச்சு. வெளியே போயிட்டு இப்ப 2 வாட்டி நான் வெளியே போயிட்டு வந்தேன். ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி. நீங்க இப்ப அனுப்புனதானே பாத்துட்டேன். உங்களத பாத்துட்டு தான் நான் இப்பதான் வெளியே வந்தேன். அதை பாத்துட்டு என்னடா மெசேஜ் இருக்குன்னு பார்த்தேன். அது சிஜேபியே கை விட்டுருச்சு போராட்டத்தை. இவங்க சும்மா இதுக்கு மேல இவங்களுக்கு வலு இழந்துடுவாங்க. இதுக்கு முன்னாடியே வலு இல்ல. விடுங்க ப்ரோ. முன்னாடியே வலு கிடையாது ப்ரோ. அவனுங்க இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க அவங்க சிட்டிங் சிஎம் நீங்க தோக்கடிச்சு எம்எல்ஏ கூட இல்லாம நீங்க வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. அவங்க இருப்ப காட்டிக்கிறதுக்கு அவங்க என்னதான் செய்வாங்க? உதயநிதி வந்து போராடலாம் மாட்டாரு. அவருக்கு எங்க இருக்காருன்னே தெரியாது. என்னதான் செய்வாங்க அந்த கட்சியோட தொண்டர்கள்? இப்படிதான் ஏதாவது காட்டிக்கணும். நான் இங்க இருக்கேன் 400 கோடி தான் அதெல்லாம் பண்றாங்க. விடுங்க.
பாவமா இல்ல இருக்குது. நான் அப்பனா வந்துட்டு அப்ப கூட வந்துட்டு திருந்தி நம்ம கட்சியில வந்து சேரணும், நல்லது பண்ணணும்லாம் நினைக்க மாட்டாங்க. அவனுங்களெல்லாம் நம்ம கட்சி இல்லையா? வேணாங்கிற சும்மா இருங்க. ஏன் கட்சி நல்லா இருக்கிறது பொறுக்கல உங்களுக்கு? ஏங்க நல்லது பண்றது நினைச்சுங்க. ப்ரோ நீங்க யாராவது 1, 2 பேர் அதுல இருப்பாங்க ப்ரொஃபசர் ப்ரோ. ப்ரோ இப்போ நீங்க வந்து ஒரு 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 5 நிமிஷம் ஊப்பியா நடிங்கன்னு சொன்னா உங்களால முடியுமா? சை அப்ப அவனுக்கு நம்மளை பார்க்கும்போது செய் கருமம் கருமம் இருக்கும். உழைக்கணுமா, நல்லது செய்யணுமா, வேர்க்குமா அப்படிங்கிற கேஸ் அவங்க எல்லாம். சரியா? அவனுங்கள போய் நீங்க இங்க வா வேலை செய்ய நல்லது பண்ணு என்ன நீங்க? அவனே அந்த டிஎன்ஏவே வேறங்கிறனாலதான் அவன் அங்க இருக்கான். அவனை புடிச்சு கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து ஏன் இங்க நம்ம நல்லா இருக்கிறது பொறுக்கலையா உங்களுக்கு? ஊழல்லாம் பண்ணாம இருக்கணும். அதெல்லாம் உங்களால அதான் உழைக்க வேர்க்குமே. ஐயோ வேலை செய்யணுமா வேர்க்குமேங்கிற கேஸ் அவனுங்க எல்லாம். இல்ல வடிவேல் டயலாக் இருக்கு, ஏதோ ஒன்று சுரக்கிறது. ஆமா வணக்கம் இப்பெல்லாம் வணக்கம் சொல்றது கூட ஒரு வேலையா இருக்குப்பா. இல்ல ஆனா எனக்கு காமெடி என்ன, ஸ்டாலின் சாரோட ட்வீட் வந்து நான் வந்து பார்த்தேன். இப்ப ரீசெண்டா இப்பதான் பட்டுச்சு கண்ணுல. பேங்க் மீட் ஹேஷ்டேக் போட்டிருக்காரு. எனக்கு சிரிக்கிறதா கோவப்படுறதா இல்ல என்ன, அதாவது பரிதாபப்படுறதா என்ன சொல்றதுன்னு தெரியல ப்ரோ. இது வந்து நான் ஜனநாயகன் படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மிக்ஸ்ட் இமோஷன் இருந்தது, அது வேற. இப்பயும் ஒரு மிக்ஸ்ட் இமோஷன் இருக்கு. இது என்னன்னு சொல்லவே தெரியல. உன்னை வந்து திட்டணும்னு தோணுது. பைத்தியக்காரன் நினைச்சிட்டு இருக்கியாடா? இல்ல பண்ண வேலைக்கெல்லாம் இருந்தால் மூஞ்ச பார்க்கும்போது எரிச்சல் வருது. ஒரு பழைய காமெடி ஒண்ணு இருக்கும்ல ஹரி, ஒரு பழைய காமெடி இருக்கும்ல, படித்தவுடன் கிழிக்கவும். அந்த மாதிரி இத பார்த்த உடனே சிரிச்சிடுங்க, அவ்வளவுதான். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன தைரியம் இல்லை இவங்களுக்கெல்லாம்? எப்படி 5 வருஷம் நீங்க சிஎம்ஆ இருந்தீங்க, ஒண்ணுமே கிழிக்கல, தைரியமா வந்து நீங்க போடுறீங்க. இதெல்லாம் மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. நாங்க 8 கோடி பேருக்கு ஹரி, நாங்க 8 கோடி பேருக்கு வந்து நாமம் போட்டிருக்கோம். நாங்க எவ்வளவு தைரியமா இருக்கணும்? அதெல்லாம் அந்த காலம் மலையேறி போச்சு. எல்லாரும் பாலிடிக்ஸ கவனிக்கிறாங்க. மெயினா மக்களுக்கு மெமரி பவர் வந்துருச்சு. 2 வருஷம் முன்னாடி நடந்ததெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்க. இப்போ போன வாட்டி எலெக்ஷன்ல நீட்டை ஒழிச்சிருவோம்னு போட்ட நாமத்துக்காக தான் இப்போ நம்ம தோத்துருக்கோன்றது கூட மறந்துட்டு என்ன கல்யாண வீட்டுக்காக போய் ஒப்பாரி வச்சுன்னு போய் ப்ரொடெஸ்ட்ல குத்த வச்சிருக்கானுங்க. அதனால இது தெரியாம போச்சு. இது ஒரு நல்ல மீம் கண்டென்ட். கரெக்ட். கல்யாண வீடு இல்லாததால் ஆடி மாசம்ங்கறனால போட்டு பழக வேண்டியதா பாலன் இல்லத்தில். அது வேணாம். அது வந்து அது ஒரு தனிப்பட்ட கட்சியோட இடம். தனிப்பட்ட கட்சியோட இல்ல கார்த்தி ப்ரோ, தனிப்பட்ட கட்சியோட இடம் தான். அந்த கட்சி இடத்துல உட்காந்துட்டு தானே வந்துட்டு இவங்க போய் சனம் செட்டி போய் பேசும்போது விரல காட்டினா அவன். அவனுங்க அதையே பண்றானுங்க. அது சொல்றதுல என்ன இருக்கு? இதெல்லாம் அளவு பண்ணிட்டு எப்படி காட்டறது? எப்படிங்க இந்த அளவு அங்க இருக்காங்க? முதல்ல லேடிஸ் ஜென்ஸே இல்ல ப்ரோ, அங்க ப்ரொடெஸ்ட்க்குன்னு வராங்க. அவங்க கருத்தை பதிவு பண்ண உங்களுக்கு உரிமை இருக்கும். உனக்கு முரண் இருக்கா? அவங்க பேசி முடிச்சா மைக்க புடிச்சு நீ எதிர்த்து பேசு. என்ன பெரிய நீ அறிவார்ந்த சமூகம் மயிறு மட்டன்னு பேசுறீங்க. அதுதான் இது அவங்களோட கருத்து சொல்றது கூட உங்களால விட முடியல. மைக்க புடுங்கறானுங்க ப்ரோ. நீங்க இல்ல இந்த மதிவதனி எல்லாம் வந்து தேவையில்லாத கண்டென்ட் எல்லாம் பேசுது. நீங்க வாயை மூடிட்டு உட்காந்து கேட்டு நிப்பீங்க. என்ன இவன் பொன்ராஜ் எல்லாம் வந்து பேசுவான், நீங்க கேட்பீங்க. என்ன அவங்களோட தனிப்பட்ட கருத்து ஒண்ணு சொல்ல வராங்க, அது கேட்கறதுக்கு உங்களுக்கு முடியலன்னா அங்க அது இப்போ ஃபேக் தான். அது கரெக்ட் தான். அதோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பின்ன அதானே அது. அவங்களோட சொந்த கருத்தை கூட உங்ககிட்ட வந்து கன்வே பண்ண விடாத அளவுக்கு மைக்க புடிச்சு மைக்க வாங்கிட்டு துரத்தானுங்க. லிட்டரலா அது வீடியோலயே தெரியுது. இன்னைக்கு யாரோ வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருந்தாங்க. நேத்து வந்து ஒரு 3 பேர் போயிருப்பாங்க போல இருக்கு பசங்க. அங்க வந்து அவங்க கிட்ட நீங்க உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா என்னன்னு கேட்டுட்டு, அவர் டாக்டரா ஆனா அவர் வந்து பேச விடலையாம். ஆக்சுவலி ஏதோ எது பத்தியுமே இது நான் ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல அவர் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப கேட்டேன். இவர் பாண்டா போட்டிருந்தாரு ப்ரோ அந்த ஸ்பேஸ்ல. ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு இல்ல நேத்து மான்ஸ்டர் ஸ்பேஸ்ல கூட ஒருத்தர் பேசி இருந்தான் கார்த்தி ப்ரோ. அந்த ஒருத்தர் வந்து சொன்னாரு ஞாபகம் நேத்து. இல்ல அவன் இதுலயும் இருக்கான், லிசனர்ஸ்ல இருக்கிறான். நிவி சிஸ்டர் நீங்க சொன்னது கரெக்ட். அவர் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா ஒரு வீடியோ விட்டு இருந்தாரு. அந்த வீடியோலயே சொல்லிருப்பாரு, இந்த மாதிரி வந்துட்டு நான் போய் பேச போனேன், அவங்க வந்து 10K ஃபாலோவர்ஸ் இருந்தாதான் நீங்க பேசணும். நிறைய பேர் சொன்னாங்க.
ஜனநாயகன் பத்தி தான் நீங்க பேசணும் அப்படிலாம் சொல்லி ச்சே, சொன்னாங்களா அவங்க? நம்ம கூட ஜனநாயகன் பத்தி பேசலாம். அவங்களுக்கு அவ்வளவு ஆசை படத்து மேல. என்ன பண்றது? எஃப்டிஎஃப் டிக்கெட் ஃப்ரீ கிடைக்கலன்னு ப்ரொமோஷன். காண்டில ப்ரொடெஸ்ட் போயிட்டானுங்க போல. எல்லாத்தையும் அணிலுங்க எடுத்துட்டு போயிடுச்சு. நம்ம பார்க்கலாம்னு பார்த்தா அப்படி. அப்புறம் இல்ல அந்த நம்ம போய் டிக்கெட்டுக்கு நிக்கிறோம் அது இதுன்னு சொல்லிட்டு அது அவனுங்க ரிவ்யூ போட்டுட்டு இருக்காங்க உட்கார்ந்து. அதான் அந்த லக்ஷ்மி ஏதோ ஒண்ணு த வீக்ல வேலை செய்யறாங்கல்ல, அந்த கண்ணாடி போட்டு ஆமா, லட்சுமி அம்மாளா? அதான் லக்ஷ்மி லக்ஷ்மி சுப்பிரமணியமா? சுப்பிரமணியன், தேங்க்யூ. ஆ, அந்த அம்மா எல்லாம் உட்காந்து ரிவ்யூ போடுறாங்க. அவங்க தான் 2 நாள் முன்னாடி வந்துட்டு இங்க போராட்டம் நடக்குது, எல்லாம் படம் பாக்குறாங்க. ஏமா நீ ரிவ்யூவே போடுற, ம், படம் பார்க்காமலே ரிவ்யூ போடுறியா? வாட் இஸ் திஸ் ம். டபுள் ஸ்டாண்டர்ட்ஸா? ஏங்க கேட்டா லீக்டு படத்துக்கு போய் இல்ல ரிவ்யூ இல்ல போடுறாங்களே, இவங்க எந்த அறிவாளிங்க கேட்டா இவங்க? என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது வந்து என்னோட ப்ரொஃபஷன், ம். இது என் வேலை, நான் செஞ்சுதாகணும். எது போராட்டத்தை விட்டு நீ எப்படி வேலைக்கு போலாம்? வாட் இஸ் திஸ்? வெரி பேட். ம். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ஏங்க ராங் ப்ரோ. டிஎம்கே போராடிட்டு இருக்கு. இல்ல டிஎம்கே போராடிட்டு இருக்கு. ஆஸ்தான நீங்க வந்து பேச்சாளர் டிஎம்கேக்கு. டிஎம்கே இதுல பியூட்டி என்ன தெரியுமா கார்த்தி ப்ரோ, டிஎம்கே போராடுதுன்னு நாம தான் சொல்றோம். அவங்க எல்லாம் நியூட்ரல் ஃபேஸ் வச்சுட்டு வந்து போராடுறாங்க. டிஎம்கே தான் போராடுதுன்னு சொல்லிக்க கூட இல்ல திராணியும் இல்ல இப்ப துப்பம் இல்ல. ஒத்துக்கிட்டானுங்க ஹரி. இல்ல ஹரி ஒத்துக்கிட்டானுங்க. நீ எப்படி பாக்கலையா? எல்லாம் மாட்டி தோல் உரிச்சதுக்கு அப்புறம் அவன் போராட்டத்தை விட்டுட்டு கை விட்டு ஆமா, போனதை கூட வேற வழி எங்க இல்லாம கிட்ட வந்து நீங்க காலில் விழுந்து கெஞ்சினீங்க, நாங்க தான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் இந்த பண்ணோம், புலிகேசி படத்துல நீங்க வெளியே வந்து எங்கேயே வெள்ளக்கொடி இப்படி வெளியேன்னு காட்டுவானே போருக்கு வந்து எல்லாரும் நிக்கும் போது, அந்த மாதிரி காட்டுறது. நீ போராடிக்க, அண்ணன் பர்மிஷன் கொடுப்பாரு, எப்படியோ ஒரு 5 பேர் தான் இருப்பீங்க, அப்புறம் உங்களுக்கே போர் அடிச்சு வீட்டுக்கு போயிருவீங்க. பண்ணுங்க. நாடாடே எப்பா, எப்புட்றா இவ்வளவு டபுள் ஸ்டாண்டர்ட்லயும் இவ்வளவு தம்பி ஹிப்போக்ரிசிலையும் வாழ்றீங்க? அழகா அவங்க வந்து முடிச்சிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் எவனா உக்காந்தீங்கன்னா இது சட்டம் தன் கடமை செய்யும்னு எதனா பஞ்சுனா உக்காந்து ஒப்பாரி வச்சீங்கன்னா வேலைக்கு அது. இல்ல, சட்டம் எல்லாம் கடமையெல்லாம் செய்ய தேவையில்ல கார்த்தி ப்ரோ. இவனுங்க போய் உட்கார்ந்தா, டிஎம்கே உட்கார்ந்தா யாரு மக்கள் கூட போய் கலந்துப்பாங்களா அந்த போராட்டத்துல? 5 பேர் இருப்பான், ம்ஹும். 5 பேர் 2 பேர் இவனுங்களும் ஆவான், தனியா உக்காந்து கத்தின்னு அப்புறம் இருக்கணும். கிளம்பி இல்ல போயிடுவானுங்க. நீ இல்ல நேத்தே கரெக்ட் வந்து அந்த ஹரி. பாய் கத்துனாரு பாத்தீங்களா, கத்துன வேகத்துக்கு ஜூலியும் அந்த பக்கத்துல இருந்த பையனை எந்திச்சு ஆட்டோ புடிச்சு ஓட்டானுங்க. ஒரே அந்த இதுல கேங்கே கிளம்பிச்சு. பாய் சாம்பிராணி கேங்கே போட்டு கிளம்பிச்சு. செருப்பு கழட்டி அடிச்சிட்டாரு. நான் போஸ்ட் போட்ட மாதிரி, நீங்க இந்த ஜென்ஜி டிஎம்கே இப்படிலாம் போட்டுட்டு வந்து உட்காந்து மடை மாற்றாதீங்க இந்த போராட்டத்தை அப்படின்னு தெளிவா சொல்றாரு. பாய் இல்ல பாய் வந்து அந்த இது போராட்டத்தை உயிரோட ஆக்கிட்டாரு. இல்லன்னா அந்த போராட்டம் வந்து அது கண்டிப்பா வந்து நேத்தே வந்து நிறைய பேர் போஸ்ட் போட்டிருந்தாங்க, அவங்க ஏதோ எல்லாம் ஒரு தப்பா குட் இருக்கு தப்பா காஸ்க்காக இருக்குன்னு. வந்து அங்க வந்து உட்காந்து போராடுறாங்க பண்றாங்க. நீ என்னத்துக்கு போய் அதுல போய் தலையை விட்டு அஜெண்டா பண்ணி திருப்பி நீ எதுக்கு பிஜேபியை காப்பாத்தி விடுற? அது டிஎம்கேவோட வேலை தானே. எதுக்கு நீ பிஜேபியை காப்பாத்தி விட்டுக்கிட்டே இருக்க? இது பிஜேபிக்கு எதிரான போராட்டம் தானே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிரான போராட்டம் தானே, அங்க ஆளுங்கட்சி பிஜேபி தானே. அதை நோக்கி தானே ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்கறாங்க. தாவேக்காவை நோக்கி நீ கேள்வி கேளு, நம்ம ஸ்டேட் இஷ்யூஸ்க்கு நீ கேள்வி கேளு, வேணான்னு சொல்லல. 5 வருஷமா நீ புடுங்காததெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து நீ ஏன் பண்ணலன்னா ஒன்னொன்னா தானே பண்ண முடியும். நீ 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 குப்பை கிடங்கு மாதிரி போட்டு வச்சுட்டு போயிட்ட எல்லாத்தையும். அந்த மனுஷன் இஸ் a வெரி வெல் ஆர்கனைஸ்ட் பர்சன். அவரை மாதிரியே அவரோட ஆஃபீஸும் இந்த ஹோல் அஃபீஷியல் ஸ்ட்ரக்சரும் மாறணும்னு ரீஸ்ட்ரக்சரிங் நடந்துகிட்டு இருக்கு. இட் வில் டேக் சம் டைம். சும்மாவே வந்துட்டு பல வருஷமா ஆளுங்கட்சியே இருந்தவங்களே ஆட்சி மாற்றம் வரும்போது ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு வந்து they will take some time to stabilize. இது நார்மல். அதெல்லாம் இவனுங்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் இப்படி ஹை ப்ரெஷர்லாம் கொடுத்தா அவர் ஓடிடுவாரு. டேய், அந்த ஆள் ஹை ப்ரெஷர் என்வாயன்மெண்ட்ல தாண்டா பீக் எஃபிஷியன்சில ஒர்க் பண்ணுவாரு. அது புரியாம லூசு மாதிரி அவரை ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இத்தனை வருஷம் ஆகியும் அதை தெரிஞ்சுக்கலடா நீங்க. உங்க எதிரி யாரு, அவரோட ஸ்ட்ரென்த் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதுக்கு முதல்ல நீங்க அவரை எதிரின்னு நினைக்கணும். நாங்கெல்லாம் வந்து எதிரியா பார்க்க மாட்டோம், எங்களுக்கு கீழே தான் நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தா முட்டா கூமுட்ட மாதிரி அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான் சாகிற வரைக்கும். தேய்ச்சி இந்த மெட்ராஸ் படத்துல கடைசி வரைக்கும் எங்க அப்பா படத்தை எப்படியாவது இதுல வரைஞ்சிருப்பா செவத்துலன்னு அந்த வயசாகி தாடியெல்லாம் பணம் கொடுத்து ஏமாந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு நாள் ஜெயிச்சிரும் இப்படியே உங்க காலம் ஓட போகுது, அவ்வளவுதான். ப்ரோ இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ வந்துட்டு சிஜேபி ஆபீஸ்ல வந்துட்டு போராட்டத்தை வந்து முடிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனா போராட்டத்தை முடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சிஜேபி ஒருங்கிணைப்பாளர் வந்து அடிச்சிருக்காங்களாம் இன்னொரு கும்பல். ப்ரோ இதுல வேற ஒரு விஷயமும் இருக்கு, ஆனா அது இப்ப நம்ம இங்க பேச முடியாது. நான் அப்புறம் சொல்றேன். இதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இது சென்ட்ரல் நடக்கிற பிரச்சனை. அத வந்து டிஎம்கே தான் இருக்கான். இல்ல ப்ரோ, அங்க சொல்றேன் நான், மேலேயே பிரச்சனை இருக்கு ப்ரோ இதுல. அதனா இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபை ஆகல, அதனாலதான் நான் பப்ளிக்கா அதை சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். நான் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டு சொல்றேன். அது எங்க அப்பா மூலமா சில நியூஸ் எல்லாம் வந்துச்சு. அதாவது அண்ணா ஹசாரேவெல்லாம் இறக்குறதா இருந்துச்சு போராட்டத்துக்கு.
அந்த இதுக்கு பண்ணாங்க தெரியுமா, ஆம் ஆத்மிக்கு முன்னாடி இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் ஒரு மூவ்மெண்ட் நடந்துச்சு. இந்த மூவ்மெண்ட் நடக்கும்போது அது டெல்லியில நடக்குது. அதுக்கு அதுக்கு அந்த மூவ்மெண்ட்டோட இங்க கோயம்புத்தூர்ல நடக்கும்போது நான் இருந்தேன் அந்த மூவ்மெண்ட்ல. அப்புறம் அந்த மூவ்மெண்ட்ல இருந்துதான் கட்சி பிறக்குது, ஆம் ஆத்மி கட்சி. அப்ப பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆகும்போது இல்ல நான் வெளியே வரேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். எங்க அப்பா எல்லாம் போயிட்டு போஸ்டிங் எல்லாம் வாங்கி இதாயிட்டாங்க அவங்கலாம். அதான் அந்த மாதிரி போயிடுச்சு. ஆனா வந்து இப்ப வந்து அவரை இது பண்றதா இருந்துச்சு, கொஞ்சம் கொண்டு வரதா இருந்தது. பட் அதான் அதுக்குள்ளே இவங்க ப்ரோட்டஸ்டே முடிச்சுட்டாங்க. அந்த மனுஷனும் ரிசைன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், தர்மேந்திர பிரதான். ஆமா நினைக்கிறேன், இல்ல பண்ணிட்டாரு. இல்ல இவங்க கேட்ட கோரிக்கை நிறைவேறுதுல, ஒன்னொன்னா நிறைவேறுதுங்கும் போது அப்புறம் அவ்வளவுதான். நீங்க நீட்டை பேன் பண்றதுங்கிறது வந்து அது வெரி லாங் ப்ராசஸ் ப்ரோ. இது வந்து நீங்க முளையிலே கிள்ளி எறிஞ்சிருக்கணும். அப்பவே நீங்க வந்து ஆரம்பிக்கும் போதே முட்டுக்கட்டையை போட்டு இந்த அளவு போராட்டம் எல்லாம் பண்ணி நீங்க ஸ்ட்ரிக்டா நிறுத்தி இருந்தீங்கன்னா இவ்வளவு தூரம் அது வந்திருக்காது. அப்ப எல்லாத்தையும் லேஸ்ல விட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்து பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நெகட்டிவ்ஸும் இருக்கு ஆக்சுவலி. ஆமா ஆமா, நீட்ல பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நெகட்டிவ்ஸும் இருக்கு. ஆனா வந்து நம்ம அதை இப்ப பேச வேணாம்னு இல்ல கரெக்ட் தான். ஆனா நான் சொல்றேன், நம்மளாலே இதுல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுங்கிறது நம்மளாலே இல்ல நம்ம வந்து என்ன ஸ்டாண்ட் எடுக்க நம்ம அந்த எக்ஸாம் வேணுமா வேணாமாங்கிறத வந்து யோசிக்கணும் தான். அது வேண்டாம் அப்படி பேன் நீட்டுங்கிறத நம்ம ஸ்டாண்டு. ஆனா என்னன்னா இப்ப குழந்தைங்கள டைம் பீயிங்க்கு எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போறோம், இதுல இருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ண போறோம், இவங்களை மென்டலி எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம் நீட்டை எதிர்கொள்றதுக்கு, நீட்னால வர ப்ரெஷர்ஸ் எதிர்கொள்றதுக்கு குழந்தைங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுங்கிறத பேரண்ட்ஸாவும் யோசிக்கணும், ஸ்டேட்டும் வந்துட்டு யோசிக்கணும், கவர்மெண்ட்டும் யோசிக்கணும். அதை வந்து நம்ம எப்படி பண்றோங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். ப்ரோ ராஜ்மோகன் அண்ணன் வந்துட்டு ஒண்ணு சொல்லிருக்க அப்படி திமுக ஒரு செகண்ட் ராஜ்மோகன் அண்ணன் வந்துட்டு ஏதோ கீழே லிசனர்ல வந்துட்டாங்க. ஒரு செகண்ட் பதறிட்டேன். ஐயோ எங்க அவரே திமுக அடுத்தவன் பணத்தை திருடி தான் பார்த்திருப்போம். ஆனா மாணவர்கள் போராட்டத்துல ஊடுருவி அவர்கள் புகழை திருட பார்த்திருக்கிறது இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல என்ன என்ன அதான் ராஜ்மோகன் அண்ணே வந்து மறந்துட்டாரு போல ஹிஸ்டரி. இப்பதான் நான் சொன்னேனே அந்த டைம்லயே ஆனானப்பட்ட மாணவர் போராட்டத்தை ஆட்டையை போட்டு வந்து தான் போராட்டமா மாத்திக்கிட்ட கட்சி தான் அது. சோ அது ஒன்றும் புதுசெல்லாம் இல்ல, அண்ணன் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் நம்ம அண்ணன். ஆனா ஞாபகப்படுத்துறேன், அடுத்த மேடையில அப்படியே கொஞ்சம் அப்படியே போட்டு விட்டுருங்க. நான் சொன்னா இங்க 10 பேருக்கு தான் ரீச் ஆகும், நீங்க சொன்னா தமிழ்நாடு ஃபுல்லா ரீச் ஆகும். அதனால நீங்களே சொல்லுங்க, நல்லா இருக்கும். சரி, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். ஜான்விட்டா வந்து ஜனநாயகன் ஹிந்தில அங்க வந்து எப்படி சக்சஸா இல்ல என்ன, எப்படி போயிட்டு இருக்கு? அங்க ப்ரொடெஸ்டும் இருக்கு. பட் டிஸ்பைட் ப்ரொடெஸ்ட் வந்து நல்ல ரன் தான் அது. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை நம்ம ரெக்கார்ட் பண்ண சான்ஸ் இருக்குன்னு எனக்கு தோணுது, என்னுடைய பர்சனல் இது. பட் ஆனால் அதான் நல்லா போகுதுன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். ஷோஸ் எல்லாம் நல்லாவே ஃபுல்லாக தான் ஓடுது, தேர் என்ஜாய். பட் ஆனால் இந்த ப்ரொடெஸ்ட் கொஞ்சம் ப்ரொடெஸ்டோட இது இருக்கு, கொஞ்சம் அதோடைய தாக்கம் இருக்கு. பட் ஓகே தான். அந்த தாக்கத்துக்கு மத்தியிலயும் இது ஓடுதுன்னா அப்போ வந்து இந்த படத்தோட உண்மையான பொட்டன்ஷியல் வேற. இந்த ப்ரொடெஸ்ட் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆயிருக்கும். மண்டேக்கு மேல இன்னும் கொஞ்சம் பீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மண்டேக்கு மேல கொஞ்சம் பீக் ஆகிறதுக்கு சான்ஸ். ஆமா, மண்டேக்கு மேல பீக் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன்னா ப்ரொடெஸ்டும் அப்படியே கொஞ்சம் இதாயிடுச்சு இல்ல, டைல்யூட் ஆகி முடிஞ்சிச்சு ஆல்மோஸ்ட். பாப்போம் எப்படி போகுதுன்னு. ஒருத்தன் இந்த போஸ்ட்ல, ஸோ நீலம் சோஷியல் வந்து ஏதோ ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல வந்து ஒருத்தன் ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணியிருந்தான், ஒரு ஆள் பாத்தீங்களா? அதை நான் கூட அதுல நம்ம போலீஸை வந்து கம்ப்ளைண்ட் டேக் பண்ணியிருந்தேன், டிஎன் போலீஸை வந்து. என்னன்னா என்ன விஷயம், ஒரே நிமிஷம் அந்த ட்வீட்டை நான் படிக்கிறேன். அந்த வீடியோவை தூக்கிட்டாங்க போல இருக்கே. எந்த வீடியோ? இப்போ இவங்க ப்ரொடெஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பட் ஸ்டாப் பண்ண கூடாதுன்னு பிரச்சனை பண்ணாங்கன்னு போட்டிருந்த வீடியோவை நான் வந்து நான் வரும், அது என்னன்னு பாப்போம். சரி, நான் வந்து சொன்னது வந்து அந்த நீலம் சோஷியல் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுல கண்ணையா சுந்தரம் அப்படிங்கிற ஐடியில இருந்து ஒரு ஆள் வந்து என்ன சொல்றான்னா, பாக்குறதுக்கு டிபியை பார்த்தா கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் மாதிரி தான் தெரியுது, பட் ஊபி ஆட்டுறது. இது ஒரு அரிய வாய்ப்பு. அதான் இந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கிற டைம்ல, இது நடந்து 2 நாள் ஆச்சு, ஓகேவா? அப்போ வந்து இந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு அரிய வாய்ப்பு இந்த ஆட்சியை அகற்ற, ஆனால் அது சாதாரணமாக நடந்து விடாது,
பல 100 உயிர்கள் பலியாக வேண்டியது இருக்கும். கடவுளை நம்பியதற்கு அந்த கடவுளே காவு கேட்கிறது அப்படின்னு போடுறான். கரூர்ல இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படிதான் சில பேர் வந்து சில விஷயங்கள் போட்டாங்க. அதுல இருந்து அதாவது நான் வந்து இப்ப அது அந்த மாதிரிதான் நடக்கும் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரல. ஆனா அந்த சந்தேகத்துக்கு நம்மள தள்ளுது. ஏன்னா வந்து வேற எந்த கட்சிக்காரனும் இப்படி ஒரு ட்ராமாவை வந்து கோத்ரூ பண்ணியிருக்க மாட்டாங்க நம்மள மாதிரி. தாவேக்காரன் எல்லாருக்குமே ஒரு ரேடார் இருக்கும். போஸ்ட் கரூர் எல்லாருமே இந்த மாதிரி சின்னதாவது பட்டாலும் நமக்கே ஒரு பர்சனலா ட்ராமா உண்டாகுது, நம்ம காஷியஸா வந்து பிஹேவ் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம தள்ளப்பட்டோம். நமக்குமே ட்ராமா இருக்கு அண்ணாமலை கொண்டு. ஸோ அதுதான் நான் வந்து அதுல போலீஸ் தான் டேக் பண்ணி விட்டேன். பட் ஸ்டில் கொஞ்சம் அது வரி பண்ணிட்டே இருக்கு. ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு அது ஒரு பேக் ஆஃப் த மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. இது கலைஞ்சிருச்சுல்ல, இவங்களுக்கு ஃபேக் இது தெரிஞ்சிருச்சு. அதனால இதுக்கு மேல இது இல்ல நிவி, இவங்க எனக்கு என்னன்னா இவனுங்க எந்த எல்லைக்கு வேணா போவானுங்க. அது அவனுங்களை பத்தி எனக்கு தெரியும். அதுல பாதிக்கப்பட போற மக்களை தான் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. இவனுங்க என்ன